Hello learners, welcome to Zenith 360 channel. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 10th standard max தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 3rd chapter algebra கவர் பண்ண போறோம். ஸோ அந்த வீடியோவில் நான் அல்ஜிப்ராவோட பேசிக்ஸ் அண்ட் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன சின்ன கான்செப்ட்ஸை நான் இதை கவர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபர்தர் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் that deals with relationship between variables and constants. ஸோ இந்த டெஃபினேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா குவான்டிட்டிஸ் தட் வேரி, அதாவது எந்தெந்த குவான்டிட்டிஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்குமோ, அதாவது வேரி ஆகிட்டே இருக்குமோ அதை நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேக்ஸில் நம்ம எக்ஸ் ஒய் ஜெட் கே எல் எம் இந்த மாதிரியான லெட்டர்ஸை நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம என்ன வேல்யூஸ் வேணால் அசைன் பண்ணலாம், அதே மாதிரி என்ன வேல்யூஸ் வேணால் அந்த லெட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், எடுத்துக்கும். ஸோ அதனால இதை நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா குவான்டிட்டிஸ் தட் டசன்ட் வேரி, அதாவது எந்தெந்த குவான்டிட்டிஸ்லாம் மாறாமல் நிலையாக இருக்குமோ அதை நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 22, 44 எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸை நம்ம கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஏன்னா இதோட வேல்யூஸ் வந்து மாறாது, சேமாக இருக்கிறதால இது கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ திரும்ப இந்த டெஃபினிஷன் பார்த்தோம்னா இந்த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணுறது தான் அல்ஜிப்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் என்ன, அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவேஷன் அப்படின்னா mathematical statements which has LHS and RHS to an equal to sign. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 6 apples equal to 5 mangoes அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு ஈக்குவல் டு சைன் இருக்கு. இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத LHS அப்படின்னு சொல்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத RHSன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே LHS இருக்கு 6 apples, RHS இருக்கு 5 mangoes, நடுவில் ஈக்குவல் டு சைன் இருக்கு. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன் அப்படின்னா ஈக்குவேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். அப்படின்னா என்னன்னா ஒரு ஈக்குவேஷனில் வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்ஸும் சேர்ந்திருந்தா அதை நம்ம அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2x + 5y = 7. இதில் வேரியபிள்ஸ் இருக்கு xy, கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு 2, 5, 7. அதே மாதிரி இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கு, அதனால இதை நம்ம அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷனோட டிகிரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிகிரி ஆஃப் அன் ஈக்குவேஷன், ஹையஸ்ட் பவர் ஆஃப் அ வேரியபிள் இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் கால்ட் அ டிகிரி. அதாவது இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ax + by + c = 0. இதில் a b cங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ், xyங்கிறது வேரியபிள். இந்த ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 1. ஏன்னா இதில் yங்கிறது வேரியபிள், இந்த வேரியபிளோட பவர் 1. அதே மாதிரி xங்கிறது ஒரு வேரியபிள், அதோட பவரும் 1. ஸோ டோட்டலாக இதில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் அ வேரியபிள் வந்து 1 தான். ஸோ அதனால டிகிரி 1. இதுவே இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2x² + 4y + 2 = 0. இதில் 2, 4, 2 இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்ஸ், xyங்கிறது வேரியபிள்ஸ், இதோட டிகிரி 2. ஏன் அப்படின்னா yங்கிறது ஒரு வேரியபிள், அதோட பவர் 1. xங்கிறது ஒரு வேரியபிள், அதோட பவர் 2. ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் அ வேரியபிள் வந்து 2 தான், அதனால டிகிரி 2. நெக்ஸ்ட் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் என்ன, சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா எனி ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் இஸ் கால்ட் அ லீனியர் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இங்கே 2x + 5y = 7 அப்படின்ற ஈக்குவேஷனில் நமக்கு 2 வேரியபிள் தான் இருக்குது அண்ட் இது வந்து டிகிரி வந்து 1 தான். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ax + by + c = 0, இதோட டிகிரியும் 1 தான். ஸோ இதோட டிகிரி 1 இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஏன் 2 வேரியபிள்ஸ் அப்படின்னா அந்த லீனியர் ஈக்குவேஷனில் நமக்கு டிகிரி 1 இருக்கும், அதே மாதிரி 2 வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதனால அதை லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரி லீனியர் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் அ லைன் இன் xy பிளேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம், அந்த கிராஃபில் xy பிளேன் வரைகிறோம், அந்த xy பிளேனில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைனை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதுகிறப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் வச்சு தான் நம்ம எழுதுவோம். அதனால எல்லா லீனியர் ஈக்குவேஷன்ஸும் 2 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லைனை ரெப்ரசென்ட் பண்ணுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வந்து ax + by + c = 0. இதில் abcங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் abc வந்து 0வா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ ab ஏதாவது ஒன்று 0வா இருந்துச்சுன்னா நமக்கு 2 வேரியபிள் ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். அது எய்தர் ஒரே வேரியபிளாக இருக்கலாம், இல்லை வேரியபிள்ஸே இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸாக ஆகாது இல்லையா. ஸோ அதனால abc வந்து 0வா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்.
2 or more linear equations with same unknowns, அதாவது same variables are called simultaneous linear equations. நான் ஷார்ட்டாக SLEன்னு எழுதியிருக்கேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீங்கள் 2x plus 3y equal to 5 அப்படின்னு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது. அதே மாதிரி x plus 7y equal to 6 அப்படின்னு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்லையும் நமக்கு ஒரே வேரியபிள்ஸ் தான் இருக்குது, அதாவது xy தான் இருக்குது. இந்த ஈக்குவேஷன்லையும் xy தான் இருக்குது. அப்போனா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சேர்த்து சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது மூலமாக நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, solving SLE in two equation means finding the point of intersection of two lines. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸுங்கிறது ஒரு லைனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இங்கே நான் L1 அப்படின்னு ஒரு லைன் எடுத்திருக்கேன், இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்ணும். அதே மாதிரி L2ன்னு இன்னொரு லைன் எடுத்திருக்கேன், இந்த லைனை இன்னொரு லீனியர் ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனும் ஒரு இடத்துல மீட் ஆகுது, இதை நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் சால்விங் ஆஃப் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன், இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு லைன் இருக்குது, அந்த ரெண்டு லைனும் எந்த இடத்துல மீட் ஆகுது, எந்த இடத்துல ஜாயின் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து சால்விங். இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சால்விங் அப்படின்ற கான்செப்டில் நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட்ஸும் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஏர்லியர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவில் இந்த 3 மெத்தட்ஸும் தனியாக கவர் பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்டோட இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதோட நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா முடியுது. ஸோ இந்த கான்செப்டில் தான் நீங்கள் ஃபர்தராக இந்த சாப்டரில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக அப்டேட்ஸ்க்காக அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸோடு பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.